இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்மளுக்கு நேற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272. நம்மளுக்கு வந்து ஏசியில் வந்து 2 அப்படி சொல்லிட்டு வந்திருக்குது. நம்ம நேற்று கொடுத்ததில் ஆல் போர்டு 1 அல்லது 0, சி போர்டில் 9 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு சி போர்டில் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தினசரி நம்ம கொடுத்த கணிப்புகளில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து தினசரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரி வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கு ஒரு கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பேட்டர்னில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிளியராக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி டபுள்ஸில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 272 அப்படிங்கும்போது இந்த பொதுவாகவே இந்த 272 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த சேட் வைஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது இதில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத இதில் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 1. ஓகேங்களா? சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2க்கு 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 7க்கு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1க்கு 3 அப்படின்னு இருக்குது. அப்போ 2க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 1, 7க்கு 0, 1க்கு 3 அப்படிங்கும்போது 2க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் இருக்குது. இதேமாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது 2, 7 அப்படிங்கும்போது 6, 0, அதாவது நம்மளுக்கு 6-0 அப்படிங்கிறது நம்ம இங்கே கேசிங்கில் வருது. 6-0. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 72 அப்படிங்கும்போது நம்ம டேரெக்டாகவே இந்த இடத்துல 53 அப்படி சொல்லிட்டு நம்ம பிசியில் ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 72க்கு 60, 72க்கு 60, 06 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சொல்லப்போனால் நம்ம இங்கே இருக்கிற நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து 2க்கு 1, அதே மாதிரி 7க்கு வந்து 0, 1க்கு 3 அப்படிங்கும்போது 2க்கு 4. ஸோ அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 272 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 606 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பிசியில் 0660 அப்படிங்கிறது ஒரு காமனாக ஒரு நம்பராக பார்க்குறோம். அது எப்படின்னா 0660. சரிங்களா? ஸோ 0660 இது வந்து பிசியில் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 104606 அப்படிங்கிற மாதிரி நம்மள பார்க்குறோம். சொல்ல போனால் இது வந்து பி போர்டு அப்படிங்கும்போது ஆல் போர்டை பொறுத்தவரையில் காமனாக இன்றைக்கி வந்து 0 அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 272 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 272 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 355 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் டபுள்ஸாக இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது நேற்று வந்து நம்மளுக்கு 272, இந்த 272ங்கும்போது நம்மளுக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. ஏசியில் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்துச்சு அப்படிங்கும்போது இன்றைக்கி பிசிலையும் டபுள்ஸாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும்போது இந்த இடத்துல 272 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 355 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இங்கே 273 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 3, 7க்கு வந்து 5, 3க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். அதாவது 3-5, 3க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 1 அப்படின்னு 3-5-1 அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த சார்ட்டை பார்த்துன்னு வச்சுங்களேன். இதில் வந்து நம்மளுக்கு 2-2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுல நான் ஏசியில் வந்து 36 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏசியில் வந்து 36 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 27. ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மெயினாக வந்து 272 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 457 அப்படிங்கிறதும் 250 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டேரெக்டாகவே நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது 2க்கு 4, 7க்கு 5, 2க்கு 7, 2க்கு 2, 7க்கு 5, 2க்கு 0 அப்படிங்கிற மாதிரி
457 250. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து 6, 8க்கு 5, இந்த இடத்துல 8க்கு 5 அப்படிங்கும்போது 7க்கு 4, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2க்கு 7. ஓகேங்களா. ஸோ 47 அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிஸில் கூட இந்த 47 அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. சரி, இப்போ வந்து இதுக்கு அடுத்தபடியாக இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, இங்கே வந்து 8க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து 8, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 4. ஸோ 484. ஸோ காமனாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த மாதிரி இந்த டேரெக்டாக 272 அப்படிங்கிற மாதிரி 272 282 இருக்கும்போது இந்த 272 282ங்கும்போது காமனாக நம்ம இதுலேருந்து கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லா போர்ட்லேயுமே 4 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ ஆல் போர்டு அப்படிங்கும்போது 4ம் 0வும் வர மாதிரி தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ சொல்ல போனால் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 6 செட்டு, அதை வந்து நீங்கள் பாக்ஸ் ஆர் டேரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். சரிங்களா. பாக்ஸ் ஆர் டேரெக்டாக பார்க்கலாம். சரிங்களா. ஓகே. இப்போ 457 250 647 484 அப்படிங்கிறது இந்த 272க்கு டேரெக்டாக வர்றதுனால இதை வந்து நம்ம பாக்ஸ் ஆர் டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4ம் இதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க பேட்டர்னில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது காமனாகவே வருது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஏசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4 காமனாகவே வருது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 0 அப்படிங்கிறது நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே 0 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. அதனால் 0. ஸோ நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் போர்டில் 4 0 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமனாக எல்லா போர்ட்லையும் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்து சி போர்டு அப்படி பர்டிகுலராக நம்ம பார்க்கும்போது இந்த 272 282 அப்படிங்கிற இந்த 2 இடத்துலையுமே நம்மளுக்கு சி போர்டில் இந்த இடத்துல 7 0 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல 7 4 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 வரணும் அப்படிங்கிற மாதிரி தான், 7 வரலன்னா 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம சி போர்டில் 7 or 0 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கிலேயே நம்ம காமனாக என்ன வருது இந்த மாதிரி 272 அப்படிங்கும்போது டேரெக்டாக இருக்கிற இடத்துல அதாவது 3 விதமாக வந்து வருது. ஒரு செட் ஆஃப் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது பி போர்டில் கொஞ்சம் வருது. அதே மாதிரி 272 ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே மெயினாக என்ன மாதிரி வருது அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 4 2க்கு 6 இருக்குது. இங்கே 2க்கு 4 2க்கு 7 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 4 2க்கு 2, இங்கே 7 இங்கே 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதுலேருந்து காமனாக இந்த போர்டுனா ஏ போர்டில் காமனாக எப்படி வருது, பி போர்டில் காமனாக எப்படி வருது, சி போர்டில் காமனாக எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் வந்து 7 6 0, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 4 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கணிப்புகளாக பார்க்குறோம். சரிங்களா. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி அதில் எதெல்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் டேரெக்ட், அது இல்லாமல் எதெல்லாம் பாக்ஸ் ஆர் டேரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் பாக்ஸ் ஆர் டேரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இந்த கெஸ்ஸிங் தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்கு மட்டுமே, இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்ம சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.